1000க்கு மேலே தறி இருக்குமா. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ வந்து ரொம்ப ஒரு 200 தறி தான் இருக்கு. இப்போ அவ்வளோ இதாக குறைஞ்சிருச்சு. வருமானம் இல்லைம்மா. வருமானம் இல்லாத காரணத்தினால இது அப்படியே நலிஞ்சு போகுது. ஒரு வேலை பார்க்குறதுக்குன்னு 5 பேர் உண்டு. 5 பேர் இருந்தால் தான் வேலை பார்க்கணும். எனக்கு வயசு 53 வயசு ஆகுது. எனக்கு 15 வயசுல இருந்து நான் இந்த வேலை பார்க்குறேன். அப்ப இருக்கும்போது பயங்கர ஆர்வமா வந்து செஞ்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி அதே உணர்வு உங்களுக்கு இப்ப இருக்கா? எப்பயுமே நாங்க சாகிற வரைக்கும் அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும். ஆனா எங்களுக்கு வருமானம் தான் இல்லை. இந்த சேலைக்கான டிமாண்ட் இன்னும் இருக்கு. அரசாங்கம் எல்லாம் ஒண்ணுமே நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணுனது இல்லையே. பண்ணியிருந்தாதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமே. அவ்வளோ மிஷின் தறி வந்தனால அப்படியே செட் ஆகி இப்போ இது தயாரிப்பை நாம பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். அதான் பண்றதுக்கு ஆள் வேணும்ல. ஆள் இல்ல. இப்போ உள்ள சமுதாயத்துல பசங்க யாருமே இந்த வேலை பார்க்கறது. காரைக்குடி கண்டாங்கி சேலையை பொறுத்த வரைக்கும் அதோட தரத்துக்காகவும் பாரம்பரியத்துக்காகவும் உலக புகழ் பெற்றவை. இதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடிதான் புவிசார் குறியீடும் பெறப்பட்டது. புவிசார் குறியீடு கிடைத்ததற்கு பிறகு இந்த தொழிலுக்கு இன்னும் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிலவுச்சு. ஆனாலும் நிலைமை இன்னும் மோசமடைதான் செய்யுது அப்படின்னு கைத்தறி நெசவாளர்கள் குறிப்பிடுறாங்க. இதற்கான காரணங்கள் என்ன, அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்றதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றவற்றையெல்லாம் நாம பார்க்கலாம். ஐயா, நீங்க பல வருஷமா இந்த நெசவு தொழில இருக்கீங்க. நீங்க ஆரம்பத்துல பாக்கும்போது இதுல எவ்வளவு தொழிலாளர்கள் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு இருக்காங்க? இங்க வந்து 1000க்கு மேல தறி இருக்குமா. 1000க்கு மேல. இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு 200 தறி தான் இருக்கு. இப்ப அவ்வளவு இதாக குறைஞ்சிருச்சு. புவிசார் குறியீடு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பிறகும் இதுல ஒன்னும் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு தெரியல. இதுல வந்து வருமானம் இல்லம்மா. வருமானம் இல்லாத காரணத்தினால இது அப்படியே நலிஞ்சு போச்சு. அதுதான் காரணம். இப்போ வருஷம் வந்துக்கிட்டு நம்ம நாங்கள்லாம் இந்த தொழில் இப்போ உள்ள சமுதாயத்தில் பசங்க யாருமே இந்த வேலை பார்க்கறது இல்லை. தான் காரணம். இப்போ எவ்வளோ வருமானம் இருக்கும் உங்களுக்கு இதில்? அம்மா இதில் வருமானம் ரொம்பவும் குறையுமா. ஒரு வேலை பார்க்குறதுக்குன்னு 5 பேர் உண்டு. 5 பேர் இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும். ஒரு சேலை நெஞ்சால் 500 600 கிடைக்கும். அதில் 4 பேருக்கு கொடுக்கணும். அப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு 200 அவ்வளோதான் வரும். அதான் கிடைக்கும். இப்போ அதனாலதான் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வர்றதில்லை. இப்பெல்லாம் படிக்க வச்சுட்டோம்னாங்க. எங்கள் காலத்தில் படிப்புலாம் ஜாஸ்தி போக முடியல. வருமானம் பார்த்தாலும் படிக்க போகலை. இப்போ பசங்களும் அவங்க வேலையை படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிற வரலாம். இந்த வேலை அப்படியே சன்னாயிடுச்சு. எவ்வளவு வருஷமாக்கா இந்த தொழில இருக்கீங்க? எனக்கு வயசு 53 வயசு ஆகுது. எனக்கு 15 வயசுல இருந்து நான் இந்த வேலை பார்க்குறேன். அப்ப இருக்கும்போது பயங்கர ஆர்வமா வந்து செஞ்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி அதே உணர்வு உங்களுக்கு இப்ப இருக்கா? எப்பயுமே நாங்க சாகிற வரைக்கும் அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும். ஆனா எங்களுக்கு வருமானம் தான் இல்லை இந்த தொழில்ல. இப்ப எவ்வளவு இதுல கிடைக்குது? இன்னும் போதுமானதா அது இருக்கா? போதுமானது எப்பயுமே இல்லை இந்த தொழில்ல. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இப்ப கூலி? இப்ப ஒரு நாளைக்கு ஒரு சீலை நெஞ்சா 600 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 நாள். அதுவும் வந்து 10 மணிக்கெல்லாம் வரணும். நான் இருக்கிறதே வேற இடம், அங்க இருந்து இங்க வரணும். இங்க வந்து வேலை பார்த்துட்டு சாயந்தரம் போவேன். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதான். எந்த அரசாங்கம் உங்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் எல்லாம் ஒண்ணுமே நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணுனது இல்லையே. பண்ணியிருந்தாதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமே. இல்ல இப்ப கூலி உயர்வு 30% ஏத்தி கொடுக்கணும், அதே மாதிரி கோஆப்டெக்ஸ் மூலமா விற்பனை அதிகரிக்கிறோம், அதெல்லாம் பண்றாங்கல்ல. அந்த இது சொசைட்டின்னு சொல்றாங்கல்ல, அவங்க அதுல வேணும்னா இருந்துச்சு. அது வந்தது நம்மளுக்கு புண்ணியம் இல்ல, எங்களுக்கு இல்ல. அங்க முன்னாடி நின்று வேலை பார்த்தால அவங்களுக்கு தான் அது கிடைச்சிச்சு, எங்களுக்கு கிடைக்கல. உங்களால அந்த சொசைட்டில இணைய முடியாதா? சொசைட்டி இப்ப இல்லையே. அது 3 சொசைட்டி 4 சொசைட்டி ஆரம்பிச்சாது இந்த காரைக்குடியில. ஆனா இப்ப ஒரு சொசைட்டி கூட இல்ல. கூட்டத்தில் வந்து வேலை பார்த்தா செய்வாப்புல. அவங்க என்ன பண்ணுறது, அதை அப்படியே அமைக்குவாப்புல. நமக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல. அந்த
கவர்மெண்ட் சலுகை பண்ணாலும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் காரணம். ஆனா பொதுவாவே இந்த சேலைக்கான டிமாண்ட் இன்னும் டிமாண்ட் இருக்கு. இருக்கு, டிமாண்ட் இருக்கு. அப்ப வேற ஏதாவது ஒரு வகையில இதை இன்னும் முன்னேற்றணும் இல்லையா? டிமாண்ட் அதிகம் இருக்கு, அப்ப இது தயாரிப்பை நாம பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். அதான் பண்றதுக்கு ஆள் வேணும்ல. ஆள் இல்ல. ஆ. அப்ப கூலி கைத்தறிகளும் ஓடுது. இப்போ அவ்வளோ மிஷின் தறி வந்தனால அப்படியே செட் ஆயிடுச்சு. அப்ப பவர் லூம்க்கு எதிர்காலம் இருக்கு. பவரும் எப்பயும் உண்டு. இந்த மாதிரி அதுக்கு வராது. காரணம் அதுதான். இப்ப இதோட தரத்துக்கும் அதோட கருத்து தரத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கும். இப்ப நான் இங்க வரும்போது பார்த்தேன், ஒவ்வொரு வீட்லயுமே இத தொழிலா பண்ணுவோம், அப்படி முன்னாடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாதிரி இருக்கா? வீட்ல எல்லாம் இப்பெல்லாம் தறியெல்லாம் ரொம்ப இந்த தறி பூரா எடுத்துட்டாங்க. இங்க இந்த ஏரியால இருக்கிறது இந்த இங்க மட்டும் தான் தறி, வேற எல்லாம் இல்ல. எங்க வீட்லயே தறி இல்ல தான் நான் அங்க இருந்து இங்க வந்து நெய்ய வரேன். அதனால இங்க வந்து நெய்ய வரேன். இந்த சேலையோட சிறப்பு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? நீங்க இதெல்லாம் கிராமத்துக்காரவங்க எல்லாம் கண்டாங்கி சிலைன்னு நல்லா எடுப்பாங்க. கிராமத்துக்காரவங்க எடுத்து கட்டுவாங்க நல்லா. அதுதான் நம்ம நெய்வோம், நம்மளுக்கே எடுத்துக்கிட்டாரு. நம்மளுக்கு இப்ப மிஷின்ல பண்றாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? மிஷின்ல சீலை வந்து நைஸா இருக்கும், இதா இருக்கும். இது வந்து நல்லா காட்டன், நல்லா உடம்புக்கு நல்லது. ஒரு நாளைக்கு அவங்க 2-3 நாளைக்கு ஒரு சேல் நெய்வோம். ஒரு நாளைக்கு 3 சேல் நெய்யாது மிஷின்ல. அதான் காரணம். நீங்க அதுக்கு மாறலையா? மாற முடியாது. எதனால? நமக்கு இதே பழைய போச்சு. இப்ப இந்த பாரம்பரியத்தை காக்கிறதுக்கு வேற என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? வேற என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் முடியாது. நாங்க இருக்க வரை இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அடுத்த தலைமுறைக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. பாரம்பரியமும் தரமும் இருந்தாலும் கூட, இந்த சேலைக்கான டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் கூட, இப்போ அடுத்த தலைமுறையினர் இந்த தொழிலா அவங்களோட தொழிலா எடுத்துக்கிறது இல்ல. காரணம், இதுல இவங்களுக்கு வருமானம் குறைவா இருக்கு. அப்ப அரசு அதை கணக்குல கொண்டு கைத்தறி தொழில் செய்யறவங்களுக்குன்னு பிரத்யேகமான திட்டங்களை இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றது இங்க இருக்கிறவங்களோட கோரிக்கையா இருக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சிவரஞ்சனி.